அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். ஒரு அற்புத வானியல் நிகழ்வான இரண்டாவது சந்திர கிரகணம் 2024 வருகின்ற செப்டம்பர் 18ஆம் தேதி புதன்கிழமையன்று நிகழ உள்ளது. சந்திர கிரகணம் என்றால் என்ன? எப்போது நிகழ உள்ளது? எங்கெல்லாம் தெரியும்? சூதக்காலம் செல்லுமா? ராசிகளில் சந்திர கிரகணத்தின் விளைவு. இவை அனைத்தையுமே இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமின்றி இந்த பதிவை எங்கேயே நடுவில் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தால்தான் இதன் முழு விவரங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். மேலும் உங்கள் ராசிக்கு சந்திர கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சந்திர கிரகணங்கள் எப்படி உருவாகிறது? சந்திர கிரகணத்தில் பூமி சந்திரனை முழுவதுமாக மறைக்கும்போது முழு சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. சந்திரனின் ஒரு பகுதி மட்டுமே பூமியின் குடைக்குள் நுழையும் பொழுது பகுதி சந்திர கிரகணம் உருவாகிறது. சந்திரன் பூமியின் வெளிப்புற நிழல் மீது கடக்கும் பொழுது பெனிப்ரல் சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. சூரிய கிரகணத்தை விட சந்திர கிரகணங்கள் மிகவும் பொதுவானவை. சராசரியாக ஒவ்வொரு ஆண்டும் பூமியின் எந்த இடத்திலிருந்தும் 2 முதல் 4 சந்திர கிரகணங்கள் ஏற்படலாம். இரண்டாவது பகுதி சந்திர கிரகணமானது செப்டம்பர் 18ஆம் தேதி புதன்கிழமை காலை 6:12 மணிக்கு ஆரம்பித்து காலை 10:17 மணிக்கு முடிவடைகிறது. இந்த பெனிப்ராவின் காலம் 4 மணி 5 நிமிடங்கள் நீடிக்கும். இது ஒரு தெளிவற்ற பகுதி சந்திர கிரகணமாகும். இரண்டாவது சந்திர கிரகணம் எங்கு தெரியும்? இந்த ஆண்டின் இரண்டாவது சந்திர கிரகணம் ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, பசிபிக், அட்லாண்டிக், இந்திய பெருங்கடல், ஆர்க்டிக், அண்டார்டிகாவின் வரையறுக்கப்பட்ட பகுதிகளில் தெரியும். இந்த கிரகணம் இந்தியாவில் தெரிவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் இந்த சந்திர கிரகணத்தை மும்பை உள்ளிட்ட நாட்டின் மேற்கு நகரங்களில் காணலாம். இருப்பினும் இதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏனெனில் சந்திர கிரகணம் தொடங்கும் நேரத்தில் இந்தியா முழுவதும் சந்திரன் மறையும். எனவே இந்தியாவில் சந்திர கிரகணம் காணப்படாது. சூதக்காலம் செல்லுமா இல்லையா? கிரகணம் தொடங்குவதற்கு 9 மணி நேரத்திற்கு முன்பு சூதக்காலம் தொடங்குகிறது. இந்த காலகட்டத்தில் மத நடவடிக்கைகள் தடை செய்யப்பட்டுள்ளன. கர்ப்பிணி பெண்கள் சூதக்காலம் முதல் கிரகணம் முடியும் வரை மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இருப்பினும் இந்த ஆண்டின் இரண்டாவது சந்திர கிரகணம் இந்தியாவில் காணப்படாது. எனவே சூதக்காலமும் செல்லாது. ராசிகளில் சந்திர கிரகணத்தின் விளைவு. ஜோதிட கணக்கீட்டுகளின்படி மேஷம், மிதுனம், கடகம், கன்னி, துலாம், விருச்சிகம், கும்பம் மற்றும் மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சில அசுப பலன்களை ஏற்படுத்தும். அதே சமயம் மீதமுள்ள ராசிகளான ரிஷபம், சிம்மம், தனுசு மற்றும் மகரம் ஆகிய 4 ராசிக்காரர்களுக்கு சுப பலன்கள் பெறலாம். மேஷ ராசிக்கு நிதி இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். மிதுன ராசிக்கு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். கடக ராசிக்காரர்கள் மனக்கவலை அதிகரிக்கும். கன்னி ராசிக்காரர்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படும். துலாம் ராசிக்காரர்களுக்கு சில நோய்களுக்கு ஆளாகலாம். விருச்சிக ராசிக்காரர்கள் சுயமரியாதை விஷயத்தில் சமரசம் செய்து கொள்ள வேண்டியிருக்கும். கும்ப ராசிக்காரர்கள் பண இழப்பை சந்திக்க நேரிடும். மீன ராசிக்காரர்கள் உடல் ரீதியான பிரச்சனைகள், மன உளைச்சல்கள் அதிகரிக்கும். சுப பலன்கள் உள்ள ராசிகள். ரிஷபம் நிதி ஆதாயம் கிட்டும். சிம்மம் மகிழ்ச்சி அடைவார்கள். தனுசு வேலையில் வெற்றி கிடைக்கும். மகரம் பண லாபமும் கிடைக்கும். இப்போ இந்த பதிவின் மூலமாக சந்திர கிரகணம் என்றால் என்ன, சந்திர கிரகணம் எப்போது, இரண்டாவது சந்திர கிரகணம் எங்கு தெரியும், சூதக்காலம் செல்லுமா, ராசிகளில் சந்திர கிரகணத்தின் விளைவு, இவை அனைத்தையும் பற்றியும் நன்றாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன்.
இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளது என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.